மக்களே எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ தான் எஸ்பிஐ கிளர்க்கோட டேட் 2 ஸ்லாட் 2 எழுதிட்டு வெளியே வந்தேன். ஸோ வெளியே வந்து உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு போகலாம். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி பண்ணேன், எக்ஸாமில் எந்தெந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, ஃபஸ்ட் ஸ்லாட் எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது ஸ்லாட் எப்படி இருந்துச்சு, 2 ஸ்லாட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுதுன்னா 139 எனக்கு ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாட் 1 எப்படி இருந்துச்சு, ஸ்லாட் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும், அப்படியே சொல்லணும். ஸோ முதல் ஸ்லாட் ரெண்டாவது ஸ்லாட் ரெண்டுமே வந்து ஒரே லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அன்சர்டன் பசில் கேட்டிருக்காங்க, லீனியர் பசில் கேட்டிருக்காங்க, ஸோ இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க, டேரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க காலையில். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்லாட் டேரக்ஷன்ஸ் கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வேறு மாதிரி இருந்தது. லெவல் வந்து ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்குது. சரியா, ஃபஸ்ட் ஸ்லாட்டுக்கு ரெண்டாவது ஸ்லாட். ஸோ ரீசனிங்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸில் இருக்குது. ஆப்டியை வந்து ஒரே டைப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல தடவை எஸ்பிஇ. ஸோ அதே 15 சிம்பிளிஃபிகேஷனு, அதே 15 சிம்பிளிஃபிகேஷனு, 5 டிஏஇ, 5 மிஸ்ஸிங் நம்பர் இன்றைக்கி. சரியா, இன்றைக்கி 2 ஸ்லாட்லையுமே மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மிஸ்ஸிங் நம்பர், இது போக 10 மிஸ்லேனியஸ் அர்த்தமெட்டிக் சம்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக இருந்திருக்கு ஆப்டிடியூடில். இங்கிலீஷை பொறுத்தவரையும் காம்ப்ரிஹென்சிவ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் வந்திருக்கு. வழக்கம் போல தான் ரெண்டுலேயுமே எரர் ஸ்பாட்டிங் இருந்துச்சு, க்ளோஸ் டெஸ்ட் இருந்துச்சு, ஸோ பேராஜம்பிள் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து காலம் 1 காலம் 2 கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரெண்டாவது ஸ்லாட்டில் வந்து காலம் வர கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். சரியா, ஸோ எரர் ஸ்பாட்டிங் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சரியா, ஃபஸ்ட் ஸ்லாட்டும் ரெண்டாவது ஸ்லாட்டும். ஸோ நம்ம ரெண்டாவது ஸ்லாட் தான் எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டாவது ஸ்லாட்டில் நிறைய பேர் வந்து நிறைய சம்பவம் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ரெண்டாவது ஸ்லாட்டில் நான் முதல் ஸ்லாட்டை கேட்ட வரையும் யாரும் அப்படி சொல்லலை, எல்லாருமே வந்து நல்ல அட்டம் தான் சொன்னாங்க. ஸோ ரெண்டாவது ஸ்லாட்டில் நான் விசாரித்த வரையும் வந்து 2 எக்ஸ்ட்ரீமும் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி ஒரு சில பேர் வந்து பசிலில் மாட்டிக்கிட்டேன், ஸோ பசிலில் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரீசனிங்கில் சொன்னாங்க. ஒரு சில பேர் அட்டம்ப்ட்டை கேட்டால், சார் நான் 90 சார், 95 சார், யாருப்பா நீங்களாம் எங்கேயா இருக்கீங்க, இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ், ஸோ ரெண்டுமே பார்த்தோம். ஸோ ரெண்டாவது ஸ்லாட்டில் என்னென்ன இருந்துச்சுலாம் அப்படி வரிசையாக சொல்லி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு டோடோஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ட்டான பேர்டை பற்றின ஒரு ரிசர்ச் பற்றின ஒரு தியரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கேட்டிருந்தாங்க. இது போக வந்து உங்களுக்கு வழக்கம் போல எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து மிஸ்டேக் இருக்கா இல்லை கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸி லெவலில் தான் இருக்குது. என்னென்னு தெரியல, இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸி லெவலில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ ஆப்டிடியூட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 சிம்பிளிஃபிகேஷன் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், மிஸ்ஸிங் நம்பர் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் 20+ அட்டெம்ப்ட் கண்டிப்பாக ஆப்டிடியூடில் கொடுக்க முடியும். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக டிவிஷன்ஸு, ஸோ இந்த நம்ம எப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணுற டிவிஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ டிஏயும் அதே டைமில் வந்து இந்த டேபிள் டி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 சப்ஜெக்ட் 3 பேர் எழுதுனது அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் டி தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. வழக்கம் போல் அப்ளிகேஷன் சம்ஸும் வந்து நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிருந்தீங்கனாலே வந்து அப்ளிகேஷன் சம் சால்வ் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. நானே 2 சால்வ் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ரீசனிங் பக்கம் அப்படியே போனோம் அப்படின்னா, ஸோ ரீசனிங் பக்கம் தான் நிறைய சம்பவம் நடந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ ரீசனிங் பக்கம் தான் நிறையா சம்பவம் நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பசில் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ எல்லாரையும் நான் முன்னாடி நாங்கள் சொல்கிற விஷயம் தான். ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பசிலை தொடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மிஸ்லேனியஸ் சம்ஸு, ஸோ ஒரு வண்டியாக போட்டு ரோட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ மிஸ்லேனியஸ் சம்ஸு, ஸோ இந்த சின்ன நம்ம சிலாஜிசம், பிளட் ரிலேஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பசிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தான் நம்ம எப்பயும் சொல்லுவோம். ஸோ அதை இன்றைக்கி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா மாட்டியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா எடுத்தோடனே வந்து ஒரு லீனியர் பசில், அன்சர்டன் பசில் ஒன்று வந்துச்சு. ஸோ பாக்ஸ் பசில் இருந்துச்சு, ஸ்டேக் பசில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பசில் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இது போய் இன்றைக்கி பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷனில் மாட்டிருந்தீங்கனாலும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிளட் ரிலேஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை பண்ணியிருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பீங்க, விட்டுருந்தீங்கன்னா மாட்டிருந்துருப்பீங்க. ஸோ பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க, இன்இக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க, சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க, ஸோ நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வேர்ட்ஸ் கொடுத்து நம்ம மார்வல்ஸ் அப்படின்ற வேர்டு கொடுத்து இதில் பாஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்து அதில் 4 எழுத்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதில் வந்து ரைடுன்னு ஒரு வேர்டு வரும். ஸோ அந்த வேர்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் தான் வந்துருந்துச்சு ரீசனிங்கில். ஸோ ரீசனிங் வந்து நீங்கள் ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ பசில் தொட்டிருந்தீங்கன்னா டைம் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அன்சர்டன் பசில் எடுத்திருந்தீங்க இல்லை பாக்ஸ் பசில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் பிடிச்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ரீசனிங்லாம் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக வந்து 2 ஸ்லாட்லேயுமே வந்து பிலோ எனக்கு கம்மியாக சொன்ன அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68லேருந்து 70 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிகமாக சொல்லியிருந்த அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் சொன்னேன்ல ஒரு 90 சொல்லியிருந்தாங்க. அதாவது அபோவ் ஆவரேஜில் இருக்கவங்க அது வேறு கதை, அவங்க நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம லெவலில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80-85 வரையும் சொல்லியிருந்தாங்க.
ஸோ நீங்கள் அந்த லெவலில் அட்டம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு 68க்கு மேலே கொடுத்துருக்கீங்கனாலே ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். அக்யூரேஸாக கொடுத்துருந்தீங்கன்னா நல்ல அட்டம்ப்ட் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் அட்டம்ப்ட் எவ்வளோன்றதை கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே சொல்லுங்கள். இது என்னோட எக்ஸாம் ரிவ்யூ. ஸோ நான் எழுதின எக்ஸாம். உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ், queries இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய், see you. வீட்டுக்கு போகணுமியா?